வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழாவில் புதிய பொலிவுடன் பொதிகை தொலைக்காட்சியை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 2024ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் பணி முடிப்போம், வெற்றி வாகை சூடுவோம் என சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழக அரசின் கனவு நனவான தருணம் இது, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரை. 25% மேலான குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கவில்லை, திமுக அரசிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். வீட்டு வேலைக்கு சென்ற இளம்பெண்ணை துன்புறுத்திய சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மருமகளை கைது செய்ய வேண்டும், நாம் தமிழர் கட்சி சீமான் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை நேரு ஸ்டேடியத்தில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழாவில் புதிய பொலிவுடன் பொதிகை தொலைக்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் கோலாகல தொடக்க விழா சென்னை நேரு ஸ்டேடியத்தில் இன்று மாலை 6 மணி அளவில் தொடங்கியது. நேரு அரங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்தடைந்ததைத் தொடர்ந்து தேசிய கீதத்துடன் விழா தொடங்கியது. அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேலோ இந்தியாவின் முத்திரையான வீரமங்கை சிலையை நினைவு பரிசாக அளித்தார். அதனைத் தொடர்ந்து ஆளுநர், முதலமைச்சர், மத்திய அமைச்சருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நினைவு பரிசை வழங்கினர். விழாவில் புதிய பொலிவுடன் பொதிகை தொலைக்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து உரையாற்றினார். 2024ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை முடிப்போம் என்றும் வெற்றி வாகை சூடுவோம் என்றும் சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. மத்தியில் ஆட்சியை தக்க வைக்க பாஜகவும், இழந்த ஆட்சியை மீண்டும் பெற காங்கிரஸ் கட்சியும் களத்தில் இறங்கியுள்ளன. பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியாக உருவெடுத்து வெற்றி பணியை தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் பணி தொடங்கியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார். அந்த பதிவில் தொடங்கியது நாடாளுமன்ற தேர்தல் 2024 பணி என்றும், பணி முடிப்போம், வெற்றி வாகை சூடுவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் கனவு நனவான தருணம் இது என்று கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழாவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் கோலாகல தொடக்க விழா நேரு ஸ்டேடியத்தில் இன்று மாலை 6 மணி அளவில் தொடங்கியது. நேரு அரங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்தடைந்ததை தொடர்ந்து தேசிய கீதத்துடன் விழா தொடங்கியது. அதன் பிறகு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேலோ இந்தியாவின் முத்திரையான வீரமங்கை சிலையை நினைவு பரிசாக அளித்தார். அதனைத் தொடர்ந்து ஆளுநர், முதலமைச்சர், மத்திய அமைச்சருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நினைவு பரிசை வழங்கினர். அதன் பின்னர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்புரை நிகழ்த்தினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் தாக்கூரை வரவேற்கின்றேன் என்றும், தமிழக அரசின் கனவு நனவான தருணம் இது எனவும், 6வது கேலோ இந்தியா போட்டிகளை நடத்துவதில் தமிழகம் பெருமை கொள்கிறது எனவும், ஏற்கனவே செஸ் ஒலிம்பியாட் போட்டியை சிறப்பாக நடத்தினோம் என்றும், விளையாட்டுத்துறையில் இந்திய அளவில் தமிழகம் முன்னேறி உள்ளது என்றும், விளையாட்டுகளையும் கல்வியின் அங்கமாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருதுகிறார் என்றும், தமிழக வீரர்கள் பல்வேறு விளையாட்டுகளில் பதக்கங்களை குவித்து வருகின்றனர் என்றும், விளையாட்டை ஊக்குவிக்கும் மாநிலமாக தமிழகம் உள்ளது எனவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 25%த்திற்கும் மேலான குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசை வாங்காத நிலையில் 5 நாட்களில் நிறுத்திய திமுக அரசிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் 2024ஆம் ஆண்டிற்கான பொங்கல் தொகுப்பை மட்டும் அறிவித்த திமுக அரசு பொங்கல் பரிசு பணம் பற்றி அறிவிக்கவில்லை என்றும், எனது அறிக்கைக்கு பின்பும் ரூபாய் 1000ஐ பொங்கல் பரிசாக அறிவித்தது திமுக அரசு என்றும், பொங்கல் பரிசு பணத்தை நேரடியாக குடும்ப அட்டைதாரர்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க சொல்லி வந்த கோரிக்கைகளையும் திமுக அரசு ஏற்க மறுத்துவிட்டது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசு பணம் மற்றும் பொங்கல் தொகுப்பை வாங்காதவர்கள் பொங்கல் விடுமுறைக்கு பிறகு நியாய விலை கடைகளுக்கு சென்று வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலை இருந்தது என்றும், எந்த குடும்ப அட்டைதாரர்களும் விடுபடாமல் பார்த்து கொண்டோம் என்றும், ஆனால் திமுக அரசு ஜனவரி 14ஆம் தேதியோடு பொங்கல் பரிசு மற்றும் பொங்கல் தொகுப்பை நிறுத்த சொல்லி உத்தரவிட்டதன் பேரில் 14ஆம் தேதிக்கு பிறகு நிலுவையில் இருந்த பொங்கல் பரிசு பணத்தை அரசிற்கு திருப்பி அனுப்பிவிட்டதாகவும், பொங்கல் தொகுப்பு வாங்காதவர்கள் பற்றிய விவரங்களை அரசிற்கு அனுப்பிவிட்டதாகவும் நியாய விலை கடை ஊழியர்கள் தெரிவித்ததை அடுத்து பொங்கல் பரிசு வாங்காத குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இதுபோன்று ஒவ்வொரு நியாய விலை கடைகளிலும் பொங்கல் பரிசு மற்றும் தொகுப்பு வாங்காதவர்களின் எண்ணிக்கை சுமார் 100 முதல் 200 வரை உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் 25%த்திற்கும் மேலான குடும்ப அட்டைதாரர்கள்
அட்டைதாரர்கள் வாங்காத நிலையில் 5 நாட்களில் நிறுத்திய திமுக அரசிற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பொங்கல் பரிசு பணம் மற்றும் பொங்கல் தொகுப்பினை பெற்றுக்கொள்ளும் வரை தொடர்ந்து வழங்க வேண்டும் என திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வேலைக்கு சென்ற இளம்பெண்ணை தாக்கி துன்புறுத்திய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் மருமகளை கைது செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலை செய்த இளம்பெண்ணை அவரது குடும்பத்தினர் கொத்தடிமை போல நடத்தி கொடும் சித்திரவதைக்கு உள்ளாக்கிய செய்தியானது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை கண்ணீர் மல்க கூறும் அப்பெண்ணின் காணொலியை பார்க்கிறபோது நெஞ்சம் பதப்பதைக்கிறது என்றும் அப்பெண்ணுக்கு நடந்தேறியது சொல்லவியலா மனிதவதை குரூரத்தின் உச்சம் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் எளிய குடும்ப பின்னணியில் பிறந்ததால் வறுமையையும் ஏழ்மையையும் போக்க வீட்டு வேலைக்கு சென்ற அப்பெண்ணிற்கு ஊதியத்தை வழங்காது இரவு பகல் என்றும் பாராது ஓய்வில்லாத வகையில் கடுமையான வேலைகளை கொடுத்து உழைப்பை சுரண்டியதோடு மட்டும் அல்லாது நினைத்து பார்க்கவே முடியாத அளவிற்கு கொடூரமாக தாக்கியும் தினந்தோறும் துன்புறுத்தியும் வந்த சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் குடும்ப செயல் கண்டனத்திற்கு உரியது என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இவ்விவகாரத்தில் சீரிய கவனம் எடுத்து இளம்பெண்ணை கொடூரமாக தாக்கிய துன்புறுத்திய சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மருமகள் மற்றும் மகனை உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் சீமான் வலியுறுத்தியுள்ளார். டிடி தமிழில் பொதுமக்களின் விருப்பம் ஒளிபரப்பப்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தூர்தர்ஷன் கேந்திரா வளாகத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது டிடி தமிழ் என்ற பெயர் வைத்தது தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பை எளிய மக்களிடம் சேர்க்கும் வகையில் மாற்றப்பட்டது என்றும் அனைத்து மாநிலங்களிலும் மொழியை சார்ந்துதான் டிடி சேனலுக்கு பெயரிடப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மேலும் டிடி தமிழில் பொதுமக்களின் விருப்பம் மற்றும் பிரதமரின் அனைத்து திட்டங்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படும் என்றும் தெரிவித்தார். இது இன்றைக்கு பொறுத்தளவுக்கு தூர்தர்ஷனை பொறுத்தளவுக்கு பணியாளர்கள் அவர்கள் தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு தொழில்நுட்பம் ஆனது மிகப்பெரிய ஒரு சவாலான தொழில்நுட்பம். ஏற்கனவே எங்ககிட்ட என்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய என்ஜினியர்ஸ் அதிகமான என்ஜினியர்ஸ் இருக்கிறார். ஏதாவது எக்ஸஸ் என்ஜினியர்கள் இருக்கார். அது தூர்தர்ஷனை பொறுத்தளவுக்கு பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பல்லாவரம் திமுக எம்எல்ஏவாக செயல்பட்டு வருபவர் கருணாநிதி. இவரது மகன் வீட்டில் வீட்டு வேலை செய்த சிறுமியை எம்எல்ஏவின் மகன் மருமகள் ஆகியோர் சிறுமியை தாக்கியதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ, மருமகள் செர்லினா மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் SC/ST வன்கொடுமை சட்டம், குழந்தை பாதுகாப்பு சட்டம், ஆபாசமாக பேசியது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தது. இந்நிலையில் மேலும் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது குறித்து அப்பெண் செய்தியாளர்களிடம் கூறுகையில், அது கருணாநிதி எம்எல்ஏ, கரண்ட் எம்எல்ஏ, அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவாணன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் இட்டு போய் நான் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க. வேலையில் விட்டோன்னே நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன், புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன். என்னால் வேலை செய்ய முடியலன்னு 2 நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட. அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை முடியாது, நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும், நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நான் உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவேன், உன் தம்பி சாவடிச்சிருவேன், நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். இந்நிலையில் திருவான்மியூரில் உள்ள எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டில் மகன் ஆண்டோ, அவரது மனைவி மெர்லின் ஆகியோர் தலைமறைவாகியுள்ளனர். இந்நிலையில் திருவான்மியூரில் உள்ள எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டில் மகன் ஆண்டோ, அவரது மனைவி மெர்லின் ஆகியோர் தலைமறைவாகியுள்ளனர். தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு முறை வரும்போதும் பாஜகவிற்கு கூடுதல் உற்சாகம் வருகிறது என்று சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் NGO-களுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன், திருப்பதி, பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் உட்பட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2 கோடி மகளிரை லட்சாதிபதியாக மாற்றுவதுதான் பிரதமரின் இலக்கு என்றும் ஒவ்வொரு சுய உதவி குழுவும் 20 லட்சம் வரை கடன் உதவி பெறுவதற்கு பிரதமர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் என்றும்
தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு முறை வரும்போதும் பாஜகவிற்கு கூடுதல் உற்சாகம் வருகிறது என்றும் தேர்தலை நோக்கித்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் தேசிய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். 10 லட்சம் ரூபாய் கடன் பெறக்கூடிய நிலையிலிருந்து உயர்த்தி ஒவ்வொரு சுயஉதவி குழுவும் 20 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி பெறுகின்ற அளவிற்கு அந்த உச்சவரம்பை தளர்த்தி அவர் வழங்கி இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் ட்ரோன் பயிற்சியின் வாயிலாக மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு 15,000 குழுக்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய திட்டமும் செயல்பாட்டுக்கு வருகிறது. ஏற்கனவே பல்வேறு இடங்களில் இதற்கான பயிற்சிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. பாரத் விக்ஷித் யாத்ரா என்கின்ற வளர்ச்சியடைந்த பாரதம் என்கின்ற அந்த திட்டத்தின் வாயிலாக ராமநாதபுரம் அருகே 2 மணி நேரத்திற்கு ஒரு பேருந்து விடப்பட்டதால் பேருந்து நிலையத்தில் அதிக அளவு கூட்டம் காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை, தொண்டி உள்ளிட்ட பகுதி மக்கள் வெளியூர்களில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர் திரும்பிய மக்கள் விடுமுறை முடிந்து சென்னை, திருச்சி, கோவை என பல்வேறு பகுதிகளுக்கு சென்றனர். அப்போது போதிய அளவில் பேருந்துகள் இல்லாததால் திருவாடானை காமராஜர் பேருந்து நிலையத்தில் ஏராளமான பயணிகள் காத்திருந்தனர். மேலும் 2 மணி நேரத்திற்கு ஒரு பேருந்து என விடப்பட்டதால் பேருந்து நிலையத்தில் அதிக அளவு கூட்டம் காணப்பட்டது. அயோத்தி ராமர் கோவில் குறித்து பேச அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அயோத்தி ராமர் கோவில் குறித்து பேச அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை எனவும், அமைச்சர் சேகர் பாபு முதல்வருக்கு ராமாயண புத்தகம் பரிசாக கொடுக்கிறார் என்று சுட்டிக்காட்டி பேசியவர், திமுக ஆட்சியில் கோவில்களை இடித்து மக்களிடம் விமர்சனங்கள் எழுந்ததால் பணிகள் நிறுத்தி வைத்துள்ளனர் என்றும், உச்சநீதிமன்ற அனுமதியுடன் தான் ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், உதயநிதி ஸ்டாலின் வரலாற்றை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று குறிப்பிட்டார். 2G தொடர்பாக MP ஆர் ராசாவின் உரையாடல் டேப்பை தொடர்ந்து அடுத்த 3 வாரங்களில் அனைத்து டேப்புகளும் வெளியிடப்படும் என தெரிவித்தார். அண்ணா, அதாவது இதை பற்றி ஒரு கருத்து சொல்றதுக்கு ஒருத்தருக்கு தகுதி இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லை. ஒரு பக்கம் சேகர் பாபு அவங்க பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு போய் ராமாயண புத்தகத்தை பரிசா கொடுக்குறாரு. நம்ம பார்த்தோம். அதாவது படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில் சொல்ற மாதிரி திமுக காரங்க பரிசு கொடுக்கறது ராமாயணம். ஆனால் எத்தனை கோயில் அடிச்சாங்க? ஆட்சிக்கு வந்த புதிதிலே எத்தனை கோயில் அடிச்சாங்க? எத்தனை கோயிலுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க? அது மக்களுடைய கொந்தளிப்பு காரணமாக கோயில் இடிக்கிறத நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த இடிக்கிறத பற்றியெல்லாம் பேசுறதுக்கு ஒருவருக்கு தகுதி இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தகுதி இல்லை. அதே நேரத்தில் இந்த ராமர் கோவிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுது, பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்து யாரும் கட்டலிங்கன்னா. ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு திமுகவினர் கருணாநிதி பெயரை எதற்கு சூட்டினர் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை ராஜாஜி சாலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் வீரத்தை பறைசாற்ற பல்வேறு மன்னர்கள், வீரர்கள் இருக்கும் நிலையில் திமுகவினர் ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு கருணாநிதி பெயரை எதற்கு சூட்டினர் என கேள்வி எழுப்பினார். மேலும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய திட்டத்தை திமுகவினர் அவசரப்பட்டு செயல்படுத்தியதால் இந்த திட்டம் மக்களுக்கு சிரமத்தை தருவதாகவும் குற்றம் சாட்டினார். அது ஒரிஜினலாக அந்த பிளான் படி போட்டிருந்தா மக்களுக்கு எந்த தொல்லையும் வந்திருக்காது. அது வந்தோடனே இந்த கிறுக்குத்தனமான அரசு, துக்ளக் அரசு, இது ஒரு புத்தி இல்லாத அரசு என்ன பண்ணுது, அந்த மாடலே மாற்றிடுச்சு. மாடலே மாற்றிட்டு மேலே போய் அவங்களுடைய அந்த நான் சொல்ல மாட்டேன், அந்த சித்தனை அவங்களுடைய கட்சியினுடைய சின்னம் சித்தனை என் வாயால் கூட நோழையாது சின்னம். அதனால் அந்த கட்சியினுடைய சின்னத்தை அதை போட்டு மேலே போட்டாங்க. அப்புறம் பார்த்தா நுழைஞ்சோன்னு அவங்க தாத்தா சிலை, அவங்க அப்பா சிலை, அதை பார்த்துட்டு தான் உள்ளே போனால் விடி வேணாம் எவனது. கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடு எஸ்டேட்டிற்கு 7 வருடத்திற்கு பிறகு வந்த சசிகலாவிற்கு தொழிலாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடு எஸ்டேட்டிற்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் பங்குதாரராக உள்ள நிலையில் தற்போது 7 ஆண்டுகளுக்கு பிறகு கோடநாடு எஸ்டேட்டிற்கு சசிகலா வருகை புரிந்தார். சசிகலாவின் வருகையை ஒட்டி கோடநாடு எஸ்டேட், கிரீன் டீ எஸ்டேட் மற்றும் தேயிலை தொழிற்சாலை ஊழியர்கள் காத்திருந்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். பிறகு செய்தியாளர்களிடம் கண்ணீர் மல்க பேசிய அவர், கொடநாடு தோட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களை பார்க்க வந்துள்ளதாகவும், நிச்சயமாக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஜெயலலிதா தெய்வமாக இருந்து தண்டனையை பெற்று தருவார் என நம்புவதாக தெரிவித்தார். மேலும் அதிமுக
ஒன்றுபட தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும் அந்த நடவடிக்கை விரைவில் வெற்றி அடையும் எனவும் அதிமுக ஒன்றுபட ஒருவருக்கு ஒருவர் விட்டுத்தர வேண்டும் என கூறினர். நான் அம்மாவுக்காக தான் பூஜை பண்ண நான் வந்திருக்கேன். இல்லைங்க, ஒரு பூஜை ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சுட்டு விரைவில் செய்வோங்க. நிச்சயமா அந்த பணியும் நல்லபடியா முடியும். ஓராண்டுக்கு மேல நீங்க தொடர்ந்து முயற்சிட்டே வரீங்க மேடம். ஏன் அது வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு கட்டத்துல இருக்கு? இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அதுதான் அரசியல்ல நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டம் வரும்போது நிச்சயம் அது நடக்கும். எந்த அடக்குமுறை வந்தாலும் தடையை மீறி போராட்டம் நடத்துவோம் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தெரிவித்துள்ளார். திருச்சியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையிலான விவசாயிகள் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி போராட்டம் அல்லது உண்ணாவிரதம் இருக்க முடிவு செய்துள்ளனர். இதற்கு அனுமதி கேட்டு மாநகர காவல் ஆணையரிடம் மனு கொடுக்க ஐயாக்கண்ணு அவரது இல்லத்தில் இருந்து புறப்பட்டார். அப்போது அவரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் செல்ல முடியாதபடி போலீசார் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், துணை ஆணையரே உங்கள் மனுவை பெற்றுக்கொள்வார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இது குறித்து விவசாயி ஐயாக்கண்ணு கூறுகையில், விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துவேன் என வாக்குறுதி கூறி பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்தார். ஆனால் விவசாயிகள் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தவில்லை என கூறினார். மேலும் எந்த அடக்குமுறை வந்தாலும் தடையை மீறி போராட்டம் நடத்துவோம் என கூறியுள்ளார். 2200 ரூபா விற்ற ஒரு டன் கரும்புக்கு 6000மோ, 1400 ரூபா விற்ற நெல் 100 கிலோ நெல், ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 4200 தரேனாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் தரவே இல்லை. மறுபடியும் எலெக்ஷனில் இருக்கும்போது விவசாயிக்கு 2 மடங்கு லாபம் தரும் விலையை தரேன்னு சொல்லிட்டு 5500 ரூபா தரேனாங்க நெல்லுக்கு. கரும்புக்கு கிட்டத்தட்ட 7800 ரூபாய்க்கு மேலே தரேனாங்க, கொடுக்கவே இல்லை. ஆனால் இப்போ அறிக்கை விடுறாரு மோடி ஐயா. என்ன சொல்கிறாரு? நான் இந்தியாவில் இல்லை 25 கோடி மக்களை ஏழ்மையிலிருந்து காப்பாற்றி விட்டேன்கிறார். இனி ஓபிஎஸ் அதிமுக வேட்டி மற்றும் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தர்ம யுத்தம் என்ற போரில் மக்களை ஏமாற்றிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு உச்சநீதிமன்றம் மரண அடி அளித்துள்ளது என்றும், அவர் அதிமுக கரைப்படிந்த வேட்டி மற்றும் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த முடியாது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக ஆட்சி செய்த காலத்திலேயே மக்களுக்கு நிதியை தராமல் இப்போது எதற்கு உரிமை மீட்பு மாநாடு என்று கேள்வி எழுப்பினார். மேலும் திமுக பாஜகவிற்கு கொத்தடிமையாக வேலை செய்வது விரைவில் வெளிச்சத்திற்கு வரும் என்று குறிப்பிட்டார். இப்போ உரிமை மீட்பு மாநாடுன்னு அதுக்கு வர போடுறாங்களா இன்னைக்கு? என்ன தமிழ்நாட்டில் இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவோடு தமிழ்நாட்டு மக்கள் டெல்லிக்கு அமிச்சாங்க. 17 வருஷம் அங்கே மத்தியில் ஆட்சி பண்ணாங்க. 17 வருஷம் ஆட்சி பண்ண மத்திய கூட்டணி அமைச்சர்களை அங்கம் வைத்துட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், ஜீவாதார உரிமைகள் எத்தனையோ தீர்த்திருக்கலாம். காவிரி பிரச்சனை தீர்த்திருக்கலாம், முல்லை பெரியார் பிரச்சனை தீர்த்திருக்கலாம், அதே போல் கச்சத்தீவு பிரச்சனை தீர்த்திருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியுதவி கொடுத்துருக்கலாம். இத்தனைக்கு நம்முடைய அம்மா காலத்திலும் சரி, அதே போன்று பல்வேறு காலகட்டங்களில் மழை வெள்ளம் பாதிப்பு வரும்போது யார் அப்போ மத்தியில் இருந்தது? அப்போ 2005 உதாரணத்தை எடுத்துங்க. தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழையின் எதிரொலியாக ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பத்திற்கு தேவையான அரிசி, மளிகைப் பொருட்கள் மற்றும் ஆடைகள் போன்றவை வழங்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெறும் என்று சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூ அமைப்பின் நிறுவன மேலாளர் தெரிவித்துள்ளார். தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூ அமைப்பின் நிறுவன மேலாளர் ஜெயகரன் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு வருகின்ற 21ஆம் தேதி பெசன்ட் நகர் கடற்கரையில் மாபெரும் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மேலும் இவ்விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெண் குழந்தைகளுக்கு நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக திகழும் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் பொதுமக்களுடனும் மற்றும் அரசு அமைப்புகளுடனும் பணியாற்றி பெண் குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்றவும் உதவி செய்வோம் என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள் தினம் வருது இல்லையா? ஸோ என்டையர் கண்ட்ரியே நாடே வந்து தேசிய பெண் குழந்தைங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிற நேரங்களில் நம்ம தமிழ்நாடோட சிச்சுவேஷன் எடுத்தோம்னா டேட்டா அரசாங்க அறிக்கைகளே கொஞ்சம் கவலைக்கிடமான விஷயங்களை வெளியே சொல்கிறாங்க. என்னென்னா நிறைய விஷயங்கள் வருது. அதை வந்து நம்ம பெண் குழந்தைகள் தினம் அன்னைக்கு பெண் குழந்தைங்களோட நிதர்சன நிலை என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றது தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. இதன் மூலியமாக மக்களுக்கும் சமூகத்துக்கும் இந்த நிலை என்ன, நம்ம பொறுப்பு என்ன, நம்ம என்ன செய்ய வேண்டும், அரசாங்கத்தோட இணைந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ப்ரெஸ் மீட். புதுக்கோட்டை அருகே முதலாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 650 காளைகள் பங்கேற்றன. புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூரில் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் செல்லப்பாண்டியன், வருவாய் கோட்டாட்சியர் தேவநாயகி கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்த போட்டியில் சுமார் 650 காளைகள் மற்றும் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். மேலும் இப்போட்டியில் வெற்றி பெறும் மாடுகள் மற்றும் வீரர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சேலம், சிவகங்கை, ராமநாதபுரம் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காளைகள் பங்கேற்றன. திருப்பூரில் கோட்டை மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. திருப்பூர் தாராபுரம் சாலையில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை தொடர்ந்து பஞ்சவாத்தியங்கள் முழங்க முளைப்பாரியுடன் புனித கலச தீர்த்த குடங்களுடன் அம்மனின் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை ஆதம்பாக்கம் கள்ளசந்தையில் சைடிஷுடன் நடைபெறும் மது விற்பனையை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஆதம்பாக்கம் கள்ளசந்தையில் இலவசமாக ஷைடிஸ் வசதியுடன் விற்கப்படும் மது பாட்டில்களை மது பிரியர்கள் வாங்கி செல்கின்றனர். இதற்கு வாட்டர் பாட்டில் முதல் கிளாஸ் சைடிஷ் வரை இலவசமாக கிடைப்பதாக மது பிரியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கள்ளசந்தையில் 24 மணி நேரமும் மது விற்பனை செய்வதை காவல்துறையினர் தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதாச்சலத்தில் ஆட்டோ மற்றும் கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மன்னம்பாடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் கொளஞ்சியம்மாள் தம்பதி. கொளஞ்சி தனது மனைவியுடன் ஆட்டோவில் மன்னம்பாடியில் இருந்து கொடுக்கூர் வழியில் சென்ற போது எதிரே வந்த கார் மோதி விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 3 நபரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மருத்துவ பரிசோதனைக்கு பின் கொளஞ்சியம்மாள் உயிரிழந்துள்ளார் என தெரிய வந்தது. ஓட்டுநர் மற்றும் கொளஞ்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று ஸ்ரீபெரும்புதூரில் மறைந்த ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரும் முன்னாள் IPS அதிகாரியுமான அஜய்குமார் முன்னதாக இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் காங்கிரஸ் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மறைந்த ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை வழங்கினர். அப்போது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KV தங்கபாலு, காஞ்சி மாவட்ட SC/ST பிரிவு மாவட்ட தலைவர் தங்கராஜ், ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் அருள்ராஜ், ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் வட்டார தலைவர் புண்ணியநாதன், வடக்கால் பாண்டியராஜ், காஞ்சிபுரம் மாவட்ட பொதுச் செயலாளர் SST துரை பாண்டியராஜ் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய குற்றவியல் சட்டத்தை ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திருத்தப்பட்ட புதிய குற்றவியல் சட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய கோரி மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் ஹிட் அண்ட் ரன் சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக ரத்து செய்து ஓட்டுநர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் பதாகைகளை ஏந்தியவாறு மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருப்பூரில் மஞ்சுவிரட்டு ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்ட மாடுபிடி வீரர்கள் 5 பேருக்கு காயம் ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பொங்கலை ஒட்டி மஞ்சுவிரட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மஞ்சுவிரட்டு குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் நடைபெற்ற போட்டிக்கு தலைவர் சேகர் தலைமை தாங்கி பேசினர். போட்டியில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து 60க்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் 40 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் 5 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு போலீசார் பரிசுகளை வழங்கினர். உத்திரமேரூரில் சாலை விபத்து ஏற்படுத்திய நபரை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியை சேர்ந்தவர் துரைராஜ். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்ற போது எதிரே வந்த வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே விபத்து ஏற்படுத்திய நபரை கைது செய்ய கோரி இளைஞரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து விபத்து ஏற்படுத்திய நபர் மீது விரைந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதி அளித்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஆரணியில் மாமனாரை கொன்று போலீசில் சரணடைந்த மருமகன் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மன்சூர் அலிகான் மனிஷா என்ற தம்பதி 2 மகன் 1 மகளுடன் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மனிஷாவிற்கும் மன்சூருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதில் மனிஷா குழந்தைகளுடன் ஆரணி டவுன் பெரியார் நகரில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த மன்சூர் அலிகான் மனிஷாவின் வீட்டிற்கு சென்று அங்கு தூங்கிக் கொண்டிருந்த மனிஷாவின் தந்தை ஜமால் பாஷாவின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்துள்ளார். இதுகுறித்து ஆரணி நகர காவல் நிலையத்தில் மன்சூர் அலிகான் சரணடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஆரணி டவுன் போலீசார் மன்சூர் அலிகான் மீது கொலை வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தர்மபுரி அருகே வீட்டு வாடகை தொடர்பாக ஏற்பட்ட வாய் தகராறில் 3 பேரை அரிவாளால் வெட்டிய நபரை போலீசார் கைது செய்தனர். தர்மபுரி மாவட்டம் அரூர் பெரியார் நகரில் கணவரை இழந்த பேகம் என்ற பெண் தனது வீட்டின் மேல் பகுதியை ஷகிலா பானு என்ற பெண்ணிற்கு வாடகைக்கு விட்டுள்ளார். ஆனால் ஷகிலா பானு இதுவரை 3 மாதங்கள் மட்டுமே வாடகை கொடுத்துள்ளதாகவும் அதனால் அவர் மீது காவல் நிலையத்தில் பேகம் புகார் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஷகிலா பானுவின் கள்ளக்காதலன் என்று கூறப்படும் பாஷா என்பவர் குடித்துவிட்டு வீட்டு உரிமையாளர் பேகத்திடம் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது ஆத்திரமடைந்த பாட்ஷா தனது உடலில் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் பேகத்தை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். அப்போது சண்டையை விளக்க வந்த ஜெரிந்தாஸ் என்ற ஆசிரியையும் ஷகிலா என்ற பெண்ணையும் தாக்கிவிட்டு பாஷா தலைமறைவானார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் தலைமறைவாகி இருந்த பாஷாவையும் அவரை தூண்டிவிட்ட ஷகிலா பானுவையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது உலக செய்திகள். நீருக்கடியிலான அணு ஆயுத சோதனை வெற்றிகரமாக முடிந்துள்ளதாக வடகொரியா தெரிவித்துள்ளது. தென்கொரியாவின் கீழ் உள்ள 2 தீவுகளில் சமீபத்தில் வடகொரியா ராணுவம் சரமாரியாக குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இதனை அடுத்து கொரிய தீபகற்பம் பகுதியில் அமெரிக்கா மற்றும் ஜப்பான் படைகளுடன் தென்கொரிய ராணுவம் கூட்டு பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தது. இந்த நிலையில் வடகொரியா நாட்டின் அதிகாரப்பூர்வ இணையதளமான KCNA-வில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் ஆழ்கடல் அணுகுண்டு தாக்குதல் அமைப்பை வடகொரியா ராணுவம் வெற்றிகரமாக சோதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் துவக்க விழாவில் புதிய பொலிவுடன் பொதிகை தொலைக்காட்சியை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 2024ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் பணி முடிப்போம், வெற்றி வாகை சூடுவோம் என சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழக அரசின் கனவு நனவான தருணம் இது, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரை. 25% மேலான குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கவில்லை, திமுக அரசிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். வீட்டு வேலைக்கு சென்ற இளம்பெண்ணை துன்புறுத்திய சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மருமகளை கைது செய்ய வேண்டும், நாம் தமிழர் கட்சி சீமான் வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 12:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.